Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு உங்களுக்கு ஜீவன் தருவது வெறுமனே பிழைத்திருக்கும்படி செய்ய அல்ல, சீர்படுத்தும்படி, சுகம் தரும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பரிபூரணத்தை அருளும்படியும் வந்தார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இயேசுவின் இருதயம் இப்படித்தான் விரும்புகிறது. அவர் ஜீவனை, சீர்படுத்துதலை, பரிபூரணத்தை தருகிறார். அந்த ஜீவன் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் வந்து எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறது. அந்த ஜீவன் உங்கள் உடல் நோயுற்றிருந்தாலும் அதற்குள் வருகிறது. அந்த ஜீவன் தோல்வியால் நிறைந்திருக்கும் உங்கள் படிப்புக்குள் வருகிறது. கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்த போது அவனை ஆரோக்கியம் உள்ளவனாகவும் பலனுள்ளவனாகவும் வல்லமையும் சத்துவமும் உள்ளவனுமாகத்தான் சிருஷ்டித்தார். ஏதேன் தோட்டத்திலே எந்த வியாதியும் நோயும் இருந்ததில்லை. அன்புள்ள சிருஷ்டிகர்த்தர் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே இறங்கி உலாவினார். அந்த தோட்டமெல்லாம் தெய்வீக ஆரோக்கியத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. மனுஷனுக்கு தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தை கர்த்தர் முளைக்க பண்ணினார். அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு ஜீவனிலே வளர்ந்து ஜீவனை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாயிருந்தது. மனிதன் நோய்வாய்ப்பட வேண்டும் என்பதோ பலவீனமடைய வேண்டும் என்பதோ அன்புள்ள பிதாவின் சித்தமாயிருந்ததில்லை. பிதாவாகிய தேவன் வியாதிப்பட்டார் என்று வேதத்தில் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. குமாரனாகிய தேவன் பலவீனமடைந்து ஊழியத்திற்கு செல்லாமல் கஷ்டப்பட்டார் என்றும் எங்கும் காண முடியாது. அதுபோலவே பரிசுத்த ஆவியானவரும் வியாதிப்பட்டவர் அல்ல. கேருபீன்களும் சேராபீன்களும் வியாதிப்படவில்லை. இனி வரப்போகிற 1000 வருட அரசாட்சியிலும் வியாதி இல்லை, நித்தியத்திலும் வியாதி இல்லை. ஆனால் எப்பொழுது மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ, விலக்கப்பட்ட நன்மை தீமை அறியும் கனியை புசித்தானோ, அப்பொழுதுதான் முதன்முறையாக வியாதியும் மரணமும் மனிதனை ஆட்கொண்டன. கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் ஆதாமிடம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். சில மொழிபெயர்ப்புகள் நீ அந்த கனியை புசிக்கும் நாளிலே நிச்சயமாகவே சாவு உனக்குள் ஆரம்பிக்கும் என்று அந்த வசனத்தை மொழிபெயர்த்துள்ளன. ஆதாமினுடைய மீறுதலினாலே அவன் மூலமாய் மரணம் உலகத்தை ஆட்கொண்டது. ஆதாமேவால் பாவம் செய்த போது அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போனார்கள். அவர்களுடைய உள்ளம் இருளடைந்தது. அவர்களுடைய சரீரமும் பாதிக்கப்பட்டது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் சாறு அவனுடைய நரம்புகளிலே இரத்த நாளங்களுக்குள்ளே வந்தபோது அது பலவீனத்தையும் நோயையும் மரணத்தையும் கொண்டு வந்தது. இரத்த அணுக்களிலே வளர்ச்சி குறைவை கொண்டு வந்தது. அதன் விளைவாக மூப்பும் வயோதிபமும் மரணமும் தவிர்க்க முடியாதவை ஆகிவிட்டன. நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் நமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம் தேவன் எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர்.
கூறினர். சுவாசம் இல்லை என்றால் நம்மால் உயிரோடு இருக்க முடியாது. கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்த போது அவனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். அந்தோ ஒரு நாள் பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டது. பாவம் எவ்வளவு கொடியது, அதனுடைய விளைவுகள் எவ்வளவு பயங்கரமானது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவங்களுக்கு காரணமான சாத்தான் கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானேயன்றி வேறொன்றுக்கும் வரான். ஒரு கணவன் மனைவியானவள் தனக்கு துரோகம் செய்ததை கண்டுபிடித்த போது கோபத்தில் தன் மனைவி முகத்தில் பயங்கரமான திராவகத்தை எறிந்தான். அவளது முகம் முழுவதுமாய் வெந்து போனது. அந்த நொடியே அவள் பார்வையிழந்தவள் துடித்தாள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவளை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அவள் காப்பாற்றப்பட்டாலும் அவளது முகத்தோற்றமோ விகாரமானதாயும் அருவருப்பானதும் ஆகிவிட்டது. பாவம் கூட மனிதனுடைய வாழ்க்கையில் அதைத்தான் செய்தது. தேவ சாயலையும் தேவ மகிமையையும் மனிதன் இழந்தான். தேவனோடுள்ள ஐக்கியத்தை இழந்தான். அப்பா பிதாவே என்று அழைக்கும் உறவு முறையை இழந்தான். கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தையும் ஆளுகையையும் இழந்தான். தெய்வீக குணாதிசயத்தையும் சுபாவத்தையும் இழந்தான். பாவியாகிய மனிதனை மீட்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். மரணத்தோடு போராடுகிற ஒரு வியாதியஸ்தனை மருத்துவமனையிலே சேர்க்கும் பொழுது மருத்துவர்களின் முதலாவது நோக்கம் அவனை எப்படியாவது மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதே. பின்பு அவன் நல்ல சுகமடைந்து நல்ல ஆரோக்கியத்தை பெற ஆவன செய்வார்கள். முதலில் அவனுக்கு விடுதலை வேண்டும். அடுத்தது அவன் பலமுள்ளவனாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்த நிலையிலிருந்து நம்மை உயிர்ப்பித்தார். அதன் பின்பு நம்மையும் அவரை போல மாற்றி பூரணத்திற்குள் வழிநடத்த சித்தமானார். அதுதான் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் என்பதின் அர்த்தம். நீங்கள் நித்திய ஜீவனை மட்டுமல்ல பரிபூரண ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய வருகையிலே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுவீர்கள். அதைத்தான் நாம் விடுதலையின் சுவிசேஷம் என்றும் மகிமையின் சுவிசேஷம் என்றும் அழைக்கிறோம். எகிப்திலிருந்து விடுதலையாவது முதல் படி. பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரிப்பது அடுத்தபடி. நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பாவங்களை உங்களை விட்டு அகற்றி பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் பரிபூரண ஜீவனை தருவதற்காக வந்தீர். சத்துருவானவன் என்னுடைய சுகத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நோக்கத்தை திருட முயற்சிக்கிற வேளையில் நான் யோவான் 10:10 என்ற வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்கிறேன். நீரே சீர்படுத்துகிறவர், நீரே பரிகாரி, நீரே பரிபூரண ஜீவனை தருகிறவராய் இருக்கிறீர். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என் உடலில், என் குடும்பத்தில் உடைந்து போயிருக்கிற அல்லது எழுந்து போன நிலையில் இருக்கிற பகுதிகளுக்குள் பாய்ந்து செல்வதாக இன்றைக்கு என்னை எழுப்பும். உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிறைத்து சத்துரு அழிக்க முயற்சித்த எல்லாவற்றையும் திரும்ப தந்தருளும். உம்முடைய வல்லமையான நாமத்தை விசுவாசித்து புது ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.